திண்டிவனம் நகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 150 தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 8 மணியளவில் தொடங்கிய இந்த போராட்டத்தால் நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. பின்னர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் ஜெயராஜ் தலைமையில் நகராட்சி கமிஷனர் பானுமதியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கோரிக்கைகள் நகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இருப்பினும் ஒருநாள் முழுவதும் தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்ததால் திண்டிவனம் நகரின் பல பகுதிகளில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டன. திண்டிவனம் அருகே 1200 ஆண்டுகள் பழமையான பல்லவர் கால சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு வரலாற்று ஆர்வலர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. வரலாற்று ஆய்வாளர் செங்குட்டுவன் மேற்கொண்ட கள ஆய்வில் கொள்ளார் பகுதியில் மூத்ததேவி சிற்பமும், பெலாகுப்பம் பகுதியில் 8 கரங்களுடன் கம்பீரமாக நிற்கும் கொற்றவை சிற்பமும் கண்டறியப்பட்டுள்ளன. இதுவரை துர்க்கை அம்மன் மற்றும் வன துர்க்கை என வழிபட்ட இந்த சிற்பங்கள் கிபி 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர் காலத்தைச் சார்ந்தவை என உறுதி செய்யப்பட்டது. இந்த அரிய கண்டுபிடிப்பு திண்டிவனம் பகுதியின் தொன்மையான வரலாறு, கலைமரபு மற்றும் தமிழகத்தின் பாரம்பரிய பெருமையை மீண்டும் உலகிற்கு எடுத்துக்காட்டும் முக்கிய தொல்லியல் சான்றாக கருதப்படுகிறது. தென்பெண்ணை ஆறு வறண்டு போனதால் விவசாயிகள் அதிர்ச்சியில் உள்ளனர். விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட விவசாயிகளுக்கு முக்கிய நீர் ஆதாரமான தென்பெண்ணை ஆறு இந்த ஆண்டு கடும் வறட்சியால் வறண்டு காணப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை போதிய அளவில் பெய்யாததால் சாத்தனூர் அணையில் தற்போது 28% மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. இதனால் சம்பா சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. ஏரிகள் வறண்டு நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்ததால் நாற்றங்கால் பணிகளை விவசாயிகள் தள்ளி வைத்துள்ளனர். வரும் வடகிழக்கு பருவமழை கைகொடுத்தால் மட்டுமே விவசாயமும் குடிநீர் தேவையும் காப்பாற்றப்படும் என விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். மயிலம் அருகே செண்டூர் பகுதியில் விவசாயிகள் சார்பில் ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி மயிலம் மலைக்கோவிலில் இருந்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி ஊர்வலமாக ஆற்றங்கரைக்கு அழைத்து வரப்பட்டார். மாலை நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்திற்கு பிறகு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து படையலிட்டு குடும்ப நலன் மற்றும் வளமான விளைச்சலுக்காக வழிபாடு செய்தனர். இரவு வானவேடிக்கையுடன் நடைபெற்ற வீதியுலாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்கள் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டம் பாய்ந்துள்ளது. கடந்த ஜூலை 4ஆம் தேதி சாய்பாபா கோவில் அருகே போலீசார் நடத்திய சோதனையில் முகிலன் மற்றும் சவுந்தர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து இவர்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டார். இதையடுத்து இருவரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.